எப்போதுமே அண்ணாமலைஜி வந்து பிரச்சனையை வந்து சொரிஞ்சு விட்டுட்டு அமெரிக்கா ஓடிடுவார். இங்கே பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணி விட்டார்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் எதோ வெளிநாட்டில் இருப்பார், இல்லை வெளியூரில் இருப்பார், இங்கே ஸ்பாட்டில் இருக்க மாட்டார். அவர் வந்து கட்சியை விட்டு வெளியில் போன பிறகு கட்சியில் இருக்கும் பொழுதே அவருக்கும் எடப்பாடிக்கும் 7ஆம் பொருந்தும், செந்தில் பாலாஜிக்கு 7ஆம் பொருந்தும். உங்களுக்கு தெரியும் ஏன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் 7ஆம் பொருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி வந்து கரூரையும் கோயம்புத்தூரையும் தன் கோட்டையாக வச்சுருந்தார். திரு எடப்பாடி அவர்கள் டோட்டல் கொங்கு மண்டலத்தையே தன் கோட்டையாக வச்சுருந்தார். இந்த 2 கோட்டை வந்து பழந்தனி போன கோட்டைங்க ரெண்டுமே. ஆனால் 2 பேருடைய ஜாதியும் அண்ணாமலை ஜாதியும் கொங்கு வேளாளர் கவுண்டர் 3 பேருமே ஒரே ஜாதி. அப்போ அந்த கொங்கு பெல்ட்டில் தண்ணீரட்ட தலைவராக வரணும்னு அண்ணாமலை நினைக்கிறார். அதனால தான் அவருடைய எல்லா இதுவுமே கரூரில் அமைப்பன்றாரு, அப்துல் கலாம்க்கு பயிற்சி அமைப்பன்றாரு, ஃபஸ்ட்டு மாநாடை பொள்ளாச்சியில் போடுறான்றாரு. ஏன்னா அவன் வெளியில் ஜாதி இல்லைன்னு சொன்னாலும் அதை பிடிச்சி தான் தொங்குறானுங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்போ கொங்கு பெல்ட்டில் இன்றைக்கு ஒரே உரையில் 3 கத்தி இருக்குது. ஒரு கத்தி எடப்பாடி பழனிசாமின்ற கத்தி, அதிகார மையமான கத்தி. இன்னொரு கத்தி செந்தில் பாலாஜின்ற ஒரு கத்தி, அதுவும் வந்து அதிகாரமும் பணம்பலமுள்ள ஒரு கத்தி. இன்னொரு கத்தி அண்ணாமலைன்ற ஒரு கத்தி.